புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா இன்று வில்லியனூர் மணவெளி பகுதியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது காங்கிரஸ் தெற்கு மாவட்ட செயலாளர் தர்மராஜன், பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு செயலாளர் அரசு, வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் அய்யூப், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் துரைசாமி மற்றும் வில்லியனூர் தொகுதி செயலாளர் ஜீவானந்தம், துணை செயலாளர் கோவிந்தராஜன், சரவணன், பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் என்எஸ்கே இளங்கூர், திமுக மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் முகமது யூனிஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் ராமசாமி, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் சோமு, நெசவாளர் அணி செயலாளர் மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் பொழுது வில்லியனூர் மணவெளி ஜானகிராமன் நகரில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அம்மன் கோவில் அருகில் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு மகளிர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அந்த மகளிர் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் உள்ள பெண்கள் ஒன்று கூடி இக்கோவில் கட்டுமான பணியை துவக்கினோம். ஆனால் முடிக்க முடியவில்லை. நீங்கள் பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளீர்கள். அந்த வகையில் நீங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த கோவில் கட்டுமான பணியையும் முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவும் செய்து தருவதாக உறுதியளித்துவிட்டு தொடர்ந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து வரவேற்பு அளித்ததுடன் இப்பகுதியில் நூலகம் இல்லாததால் மிகுந்த சிரமமாக உள்ளது. எனவே நூலக வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் சிவாவும் நூலக வசதியை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். அதுபோல் சில பகுதிகளில் சாலை வசதியும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியும் தேவையாக இருந்தது. அதை வாக்கு சேகரிப்பின் பொழுதே தெரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சிவா தன்னை வெற்றி பெற செய்தால் இப்பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் உடனடியாக செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் சிறுநீரக சிகிச்சை துறை சார்பில் COVID-19 சிறுநீரகமும் என்ற தலைப்பில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதனை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்து பேசினார். அப்பொழுது கோவிட் பெருந்தொற்றின் தாக்கத்தை பற்றியும் பரவலை தடுப்பதற்காக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துக் கூறினார். மேலும் மக்களின் ஒத்துழைப்பு கோரி அனைவரும் கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதில் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், மாநில சுகாதார திட்ட இயக்குநர் ஸ்ரீராமலு, மருத்துவமனை கண்காணிப்பாளர் வாசுதேவன் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிறுநீரகத்துறைக்கு சென்று பார்வையிட்டார். மேலும் உலகளாவிய பார்வைக்கான சென்னை மையம் இணையவழி மூலம் ஏற்பாடு செய்திருந்த அகண்ட தமிழ் உலகம் 3வது மாநாட்டினை புதுச்சேரி ராஜ்நிவாசிலிருந்து கவர்னர் தமிழிசை துவக்கி வைத்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், உலகின் பழம்பெரும் மொழியான தமிழ் மொழியை வளர்த்திடவும் அதன் தனித்தன்மையை சிறப்பையும் பாதுகாத்திடவும் பாடுபட வேண்டும் என கூறியுள்ளார். பறிமுதல் செய்யப்பட்டது. ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவர் பிரைன் சித்தா. இவர் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பாப்பம்பாள் கோவில் வீதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் வீட்டில் வைத்திருந்த வெளிநாட்டு பணம் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இந்த பணத்தின் இந்திய மதிப்பு 6,45,516 ரூபாய் ஆகும். இது குறித்து பிரைன் முத்திகால்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கிழக்கு எஸ்பி ரக்ஷனா சிங் உத்தரவின் பேர் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டார். இதில் வீட்டில் வேலை செய்த சோலை நகரை சேர்ந்த வள்ளி என்ற பெண் வெளிநாட்டு பணத்தை திருடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் வெளிநாட்டு பணத்தை இந்திய பணமாக மாற்றித்தர உதவிய அவரது ஆண் நண்பரான முத்தரையர் பாளையத்தை சேர்ந்த பிரதாபன் என்ற பிரதாப் என்பவரும் சிக்கினர். அவரையும் கைது செய்த போலீசார் 2 பேரிடமிருந்து 5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். அதேபோல் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் அன்றாட செலவிற்கு பயன்படுத்தியதாக கூறியுள்ளனர். ஆரம்பத்தில் வள்ளி திருட்டை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். பின்னர் அவரது நடவடிக்கை அவரோடு தொடர்புடைய பிரதாப் ஆகியோரை தொடர்ந்து போலீசார் மப்டி போலீசார் கண்காணித்துள்ளனர். இதில் பிரதாப் வெளிநாட்டு பணத்தை மாற்றுவதற்கு அவ்வப்பொழுது குறிப்பிட்ட வெளிநாட்டு பண பரிமாற்ற நிறுவனத்திற்கு சென்று வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் இருவரையும் பிடித்து கிடுக்குப்பிடி விசாரித்தது. திருட்டை ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து 2 பேரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். அஷ்டபந்தன மூன்றாம் ஆண்டு விழா
புதுச்சேரி தன்வந்திரி நகர் ஜிப்மர் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவி விநாயகர் தேவஸ்தான அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் 3ஆம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கிய பூஜைகளை தொடர்ந்து மகா ஹோமங்கள் நடத்தப்பட்டு 108 சங்காபிஷேகம், மகா பூர்ணாகதி, மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சஞ்சீவி விநாயகர் தேவஸ்தான நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் பேரவை அமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவராக கோபாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் மாநில தலைவர் பல்வேறு பொறுப்புகளை நியமித்தார். அதற்கான ஆணையினை நிர்வாகிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். கவர்னருக்கு தான் அதிகாரம் உருவாக்கியிருந்தார். காங்கிரஸ் ஆட்சியாளர்களின் சாதனைக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் உள்ள புட்லாயில் மாரியம்மன் கோவிலில் நேற்று மாலை ரங்கசாமி வழிபாடு செய்தார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு திறந்த ஜீப்பில் சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி கூறுகையில், இது நம்முடைய தொகுதி. கடந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற ஒரு மோசமான காங்கிரஸ் ஆட்சியின் அவல நிலையை போக்கி சிறந்த நல்லாட்சி அமைத்திடுவதற்கான தேர்தல் இது. காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு மோசமான நிலை இருந்தது என்று நன்றாக அறிவீர்கள். புதுவையில் இப்படி ஒரு ஆட்சி இதுவரை நடந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சிதான் நடந்தது. கடந்த ஆட்சியில் மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்தார்களா? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வந்தோம். ஆனால் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எப்படி புதுவை பெண்ணுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று எண்ணி பார்க்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தையாவது சிறப்பாக செயல்படுத்தினார்களா? எதுவும் இல்லை. புதியதாக ஒரு திட்டம் கூட கொண்டு வரப்படவில்லை. பாசிக், பாப்ஸ்கோ உள்ளிட்ட கூட்டுறவு நிறுவனங்கள் எப்படி செயல்பட்டால் மக்களுக்கு நன்மை இருக்கும், பயனாளர்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் என எதையாவது செய்தார்களா? ஒரு தனிநபர் குழு நியமித்தார்களா? அவர்களது ஆலோசனை என்ன? எல்லாவற்றையும் மூடினால் சரியாகி விடுமா? இதற்காக ஒரு குழு நியமிக்க வேண்டும். அந்த குழுவின் ஆலோசனைப்படி பஞ்சாலைகள் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூடினர். யாருக்கு அதிகாரம் என்ற சண்டையில் கவர்னருக்கு தான் அதிகாரம் என்று உச்சநீதிமன்றம் வரை செல்லக்கூடிய நிலையை உருவாக்கியதுதான் கடந்த ஆட்சியாளர்களின் சாதனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன உரிமை, அதிகாரம் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது கடந்த ஆட்சிதான். அதிகார போட்டியிலேயே 5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. கவர்னருக்கு தான் அதிகாரம் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட கவர்னரை அணுகி மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு அனுமதி வாங்கி செய்தார்களா என்றால் எதுவும் இல்லை. மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி திட்டங்களை செயல்படுத்த நாம் ஆட்சியில் அமர வேண்டும். இதற்காக பாஜக, அதிமுக, பாமகவுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். என்ஆர் முதல்வராக வருவாரா என்று சிலர் கேள்வி. வேட்பாளர்கள் நிச்சயமாக நான் முதல்வராக வருவேன். இந்த கூட்டணியில் தலைமை என்ஆர் காங்கிரஸ் தான். கூட்டணியின் தலைவரும் தான். அதனால் ஆட்சியும் தன்னுடைய தலைமையில் தான். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மகளிர் அணி சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் கூறுகையில், தேசிய அளவில் இருந்த காங்கிரஸ் தற்பொழுது குடும்ப அரசியலாக மாறியுள்ளது. காங்கிரஸ் குடும்ப கட்சி. ஒரு குடும்பத்தை காப்பாற்ற காங்கிரஸ் கட்சி உள்ளது. மாநில நலன்களை காக்க காங்கிரஸ் தவறிவிட்டது. நாட்டு நலனை சிந்திக்கக்கூடிய கட்சி பாஜக. நமது முன்னேற்றத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை என்று கூறிய அவர், எல்லா மாநிலங்களிலும் முன்னேற வேண்டும் என பிரதமர் நினைக்கிறார். சில மாநிலங்கள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் ஆட்சி செய்கின்றது என குற்றம் சாட்டினார்.
தொடர்ந்து முத்ரா திட்டத்தின் கீழ் 10,000 முதல் 1 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். நலிவடைந்த சிறு வியாபாரிகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கொரோனா காலத்தில் 80 கோடி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், தற்பொழுது போடப்பட்ட பட்ஜெட் 1 பைசா வரி இல்லாத பட்ஜெட்டாக போடப்பட்டது என்று கூறினார். தொடர்ந்து புதுச்சேரியில் 51% பெண்கள் உள்ளனர். எனவே புதுச்சேரியில் காங்கிரஸ் இல்லாத ஆட்சி உருவாக்க வேண்டும். அதனால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதகடிப்பட்டு கடைத்தெரு பகுதியில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த உரல் குளம் அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்து வந்தது. இந்த குளம் தற்பொழுது தூர்வாரப்படாமல் உள்ளது. குடிசைகள் மற்றும் கடைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த குளத்தில் தேங்கி நிற்கிறது. கடந்த மாதம் பெய்த மழையில் இந்த குளம் நிரம்பி வழிந்தது. மழை நீர் வற்றியதும் தற்பொழுது கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு உற்பத்தி அதிகமாகும். அப்பகுதி மக்களை பயமுறுத்தும் வகையில் டெங்கு, மலேரியா மற்றும் பல நோய் பரவும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் வியாபாரிகள் கோரிக்கையாக கவர்னருக்கு அனுப்பி வைத்தனர். அதன் அடிப்படையில் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்பகுதியினை ஆய்வு மேற்கொண்டார். உடனடியாக குளத்தினை தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்பொழுது கவர்னரின் ஆலோசகர்கள் மகேஸ்வரி, சந்திரமௌலி, தனி செயலர் சுந்தரேசன், எஸ்பிக்கள் பாஸ்கரன், ரங்கநாதன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவமனையில் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் சுமார் 900க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணிபுரிகின்றனர். மருத்துவமனையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், உதவியாளர்கள் பணி காலியாக உள்ளது. இதனை நிரப்ப வலியுறுத்தி அனைத்து செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகம் முன்பு சுமார் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக வணிகர் சங்கத்தின் தலைவர் சிவசங்கர் போட்டியிடுகிறார். இதையடுத்து தொகுதிக்குட்பட்ட ஜே நகர் பகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் சிவசங்கர் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். இதையொட்டி அவர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைபிரான்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் உழவர்கரை சரவணன் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதலியார்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பாக வழக்கறிஞர் சம்பத் திமுகவில் போட்டியிடுகிறார். இதையடுத்து தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் சம்பத் நேற்று தொகுதிக்கு உட்பட்ட புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல் புதுச்சேரி உருளையன்பேட்டை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் 10 அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் 300 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கோபால் இன்று அப்பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களிடத்தில் மாடிகளில் ஏறி சென்று மக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். உப்பளம் தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி போட்டியிடுகிறார். நேற்று அவர் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் வானரப்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றார். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த ரவுடி மகேஷ் மற்றும் கூட்டாளிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிலரை தடுத்து மிரட்டியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து உப்பளம் சாலையில் நேதாஜி நகர் நேற்று மாலை அனிபால் கென்னடி திடீர் மறியலில் ஈடுபட்டார். அவருடன் திமுக, விசிக மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். மிரட்டிய ரவுடி மற்றும் கூட்டாளிகளை வழக்கு பதிந்து கைது செய்ய கோரி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்த குடக்கி எஸ்பி ரக்ஷனா சிங் தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிந்து சம்பந்தப்பட்ட ரவுடியை கைது செய்வதாக உறுதியளித்தனர். இதனை ஏற்று மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் திரளான மகளிர் சிறப்பாக வரவேற்றனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் தலைமையில் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து புதுச்சேரி தட்டஞ்சாவடி தொகுதியின் பாஜகவின் மகளிர் அணி சார்பில் பிரம்மாண்ட ஊர்வலம் ஏசிஆர் சாலை மடுப்புப்பேட்டிலிருந்து சிவாஜி சிலை சுவாமிப்பிள்ளை தோட்டம் வரை நடைபெற்றது. இதில் தட்டஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். இதில் தட்டஞ்சாவடி தொகுதியின் பிரபுகர் பசுபதி முன்னிலை வகித்தார். மேலும் தொகுதியின் பாஜக பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் முன்னாள் மகளிர் அணி துணைத் தலைவர் துர்தாஸ், தொகுதியின் மகளிர் அணி தலைவி அர்ச்சனா பாபேல், முன்னாள் சிறுபான்மையினர் அணி தலைவர் முகமது அலி கலந்து கொண்டனர். மேலும் சுவாமிப்பிள்ளை தோட்டத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை வரவேற்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். இதில் தொகுதியின் செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன், ஆனந்தராபு, பொருளாளர் பிரபாகரன், விவசாய அணி தலைவர் ஸ்ரீனிவாசன், தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் ஹேமா, பாபேல் மற்றும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். ஜெயதேவாவின் 12ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற காதல் கவிதைகளை கொண்ட கீதை கோவிந்தா இது 12ஆம் நூற்றாண்டில் சமஸ்கிருதத்தில் எழுதிய பிரபலமான கவிதைகளால் ஆனது. 3 முக்கிய கதாபாத்திரங்களை கொண்ட இந்த நூலில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பை ரகுநாத் மானெட் எழுதி மொழிபெயர்த்தது தனது 6வது நூலாக வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சி அலையன்ஸ் பிரான்ஸ் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு நூலாசிரியர் ரகுநாத் மானெட் வெளியிட அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் சதீஷ் நலம், இயக்குனர் லீலா ஹெரன்யா ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து நூல் குறித்து அதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இதில் திரளான எழுத்தாளர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஞாயிற்றுக்கிழமை செவாலிய விருது பெற்ற ரகுநாத் மானட்டின் தாள ஸ்ருதி நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது.